ஹாய் நண்பர்களே! இன்றைய கதையில் உணர்ச்சிகளும் உறவுகளும் கலந்த ஒரு பெரிய திருப்பம் உருவாக இருக்கிறது. வீட்டில் சில நாட்களாக நிலவி வந்த அமைதிக்குள் மறைந்திருந்த மனக்கசப்புகள் ஒவ்வொன்றாக வெளியில் வரத் தொடங்குகின்றன. ஒருவரை ஒருவர் மிகவும் நெருக்கமாக நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் கூட சில தவறான வார்த்தைகளால் எவ்வளவு தூரம் பிரிந்து செல்ல முடியும் என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. அந்த வகையில் மலருக்கும் ரேவதிக்கும் இடையே நடக்கும் உரையாடல்தான் இந்த கதையின் மையமாக மாறுகிறது. ரேவதி மலருக்கு போன் செய்து பேசும்போது முதலில் சாதாரணமாக பேசத் தொடங்கினாலும் அவளுடைய மனதில் பல நாட்களாக தேங்கியிருந்த கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வர ஆரம்பிக்கின்றன. குறிப்பாக மதி ஏன் தன்னிடம் பேசாமல் இருக்கிறார், ஏன் திடீரென்று உறவில் ஒரு தூரம் உருவாகிவிட்டது என்ற சந்தேகம் அவளை மிகவும் வாட்டிக்கொண்டே இருக்கிறது. அதனால் நேரடியாகவே அந்த கேள்வியை மலரிடம் கேட்க முடிவு செய்கிறாள். மலரும் ஆரம்பத்தில் எதையும் வெளிப்படுத்தாமல் இருக்க முயற்சித்தாலும் ரேவதியின் தொடர்ச்சியான கேள்விகளால் நடந்த உண்மைகளை பகிர வேண்டிய நிலை உருவாகிறது. மலர் மெதுவாக நடந்த சம்பவங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாள். தன்னுடைய நோக்கம் யாரையும் காயப்படுத்துவது இல்லை என்றும் வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில அறிவுரைகளை மட்டுமே கூறியதாகவும் அவள் விளக்குகிறாள். ஆனால் அந்த நேரத்தில் மதி அதை வேறு விதமாக எடுத்துக் கொண்டதாகவும் தன்னிடம் மிகவும் கடுமையாக பதில் கூறியதாகவும் மலர் கூறுகிறாள். அந்த வார்த்தைகள் வெளியில் கேட்கும்போது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவற்றின் பின்னால் இருந்த அர்த்தம் தன்னுடைய மனதை மிகவும் காயப்படுத்தியதாக மலர் சொல்கிறாள். பல வருடங்களாக உருவான நம்பிக்கையும் பாசமும் ஒரே நிமிடத்தில் சிதறிப்போனது போன்ற உணர்வு ஏற்பட்டதாகவும் அவள் பகிர்ந்து கொள்கிறாள். ரேவதி இதையெல்லாம் கேட்கும்பொழுது அவளால் நம்பவே முடியவில்லை. ஏனெனில் அவளுக்கு தெரிந்த மதி எப்போதும் உறவுகளை மதிக்கும் மனிதர். அதனால் மதி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க முடியுமா என்ற சந்தேகம் அவளுக்குள் உருவாகிறது. அதன் பிறகு மலர் இன்னும் விரிவாக அந்த நாளில் என்ன நடந்தது என்பதை விவரிக்கிறாள். ஒரு சாதாரண விஷயத்தை பற்றியே பேச்சு தொடங்கியதாகவும், ஆனால் அதற்கு பிறகு மதி தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சில வார்த்தைகளை கூறியதாகவும் சொல்கிறாள். குறிப்பாக, எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் என்ற விதத்தில் பேசப்பட்ட பதில்கள் மலரின் மனதை நொறுக்கியதாக அவள் உணர்ச்சியுடன் கூறுகிறாள். அந்த நேரத்தில் தன்னை ஒரு அந்நியரைப் போல உணர்ந்ததாகவும் தன்னுடைய அக்கறை கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது மிகவும் வேதனையாக இருந்ததாகவும் கூறுகிறாள். ரேவதி அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். மலரின் குரலில் இருந்த ஏமாற்றமும் வருத்தமும் அவளுக்கு தெளிவாக புரிகிறது. ஒரு குடும்பத்தில் அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில்தான் இத்தகைய காயங்களும் அதிகமாக இருக்கும் என்பதையும் அவள் உணர்கிறாள். மலர் தொடர்ந்து பேசும்போது அவளுடைய மனதில் இருந்த சுமை மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது. பல நாட்களாக யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த வேதனைகளை இப்போது பகிர முடிகிறது. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, ஆனால் அந்த வார்த்தைகளை மறக்க முடியவில்லை என்று அவள் கூறும்பொழுது ரேவதிக்கும் வருத்தமாகிறது. ஏனெனில் ஒரு தவறான தருணத்தில் பேசப்பட்ட ஒரு வாக்கியம் கூட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை அவள் நன்றாக அறிந்திருக்கிறாள். மலரின் உணர்வுகளை புரிந்து கொண்ட ரேவதி உடனே மதியை குறை சொல்லாமல் முதலில் முழு உண்மையையும் அறிய வேண்டும் என்று முடிவு செய்கிறாள். ஒரே பக்கத்தின் கதையை வைத்து தீர்ப்பு சொல்லக்கூடாது என்பதால் மதியிடமும் பேச வேண்டும் என்று மனதில் நினைக்கிறாள். இதற்கிடையில் மதி தனியாக அமர்ந்து பல விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார். வெளியில் அவர் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை இப்போது அவர் உணர ஆரம்பித்திருக்கிறார். அந்த தருணத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நினைக்கிறார். பலமுறை மலருக்கு போன் செய்ய வேண்டும் என்று நினைத்தும் எப்படி பேசுவது என்று தெரியாமல் தயங்குகிறார். தவறு செய்துவிட்டோம் என்பதை ஒப்புக்கொள்வது எளிதல்ல. அதிலும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களை காயப்படுத்தி இருக்கும்போது அந்த குற்ற உணர்வு இன்னும் அதிகமாக இருக்கும். அதே நிலைமையில்தான் இப்போது மதி இருக்கிறார். ரேவதி இறுதியாக மதியிடம் பேச முடிவு செய்கிறாள். அவரை சந்தித்தவுடன் நேரடியாக விஷயத்திற்கே வருகிறாள். என்ன நடந்தது, ஏன் மலர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று கேட்கிறாள். அந்த கேள்வியை கேட்டவுடன் மதியின் முகத்தில் மாற்றம் தெரிகிறது. அவர் சில நொடிகள் அமைதியாக இருக்கிறார். பிறகு நடந்ததை தன்னுடைய பார்வையில் இருந்து விளக்க ஆரம்பிக்கிறார். அந்த நேரத்தில் சில அழுத்தங்கள் இருந்ததாகவும் மனநிலை சரியாக இல்லை என்றும் கூறுகிறார். ஆனால் அதற்காக யாரையும் காயப்படுத்தும் உரிமை தன்னிடம் இல்லை என்பதையும் ஒப்புக்கொள்கிறார். ரேவதி மிகவும் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்கிறாள். உண்மையில் மதி தவறு செய்ததை உணர்ந்திருப்பது அவளுக்கு புரிகிறது. அதன் பிறகு ரேவதி மிகவும் முக்கியமான ஒரு அறிவுரையை கூறுகிறாள். கோபம் வருவது தவறில்லை.
ஆனால் கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகள்தான் பல உறவுகளை உடைக்கின்றன என்று சொல்கிறாள். ஒரு மனிதன் கோபத்தை மறந்து விடலாம், ஆனால் அந்த கோபத்தில் கூறப்பட்ட வார்த்தைகளை எதிரில் இருப்பவர் பல வருடங்கள் மறக்க முடியாமல் தவிக்கலாம் என்று அவள் விளக்குகிறாள். மதி அந்த வார்த்தைகளை கேட்டபோது தலை குனிந்து நிற்கிறார். ஏனெனில் ரேவதி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாகவே இருக்கிறது. அவர் தன்னுடைய தவறை இன்னும் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறார். வீட்டின் மற்ற உறுப்பினர்களும் இந்த மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். முன்பு எப்போதும் ஒன்றாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது அமைதியாக இருப்பதை பார்த்து அனைவருக்கும் ஏதோ சரியில்லை என்ற உணர்வு வருகிறது. குடும்பத்தில் ஒருவரின் மனக்கசப்பு கூட மற்ற அனைவரையும் பாதிக்கத் தொடங்குகிறது. அதனால் இந்த பிரச்சனை விரைவில் தீர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் யாரும் நேரடியாக தலையிட விரும்பவில்லை. ஏனெனில் சில உறவுகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டே சரியாக வேண்டும் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். மலரும் மறுபக்கம் பல விஷயங்களை நினைத்து வருந்துகிறாள். மதி சொன்ன வார்த்தைகள் காயப்படுத்தி இருந்தாலும் அவர் மீது இருந்த பாசத்தை முழுமையாக மறக்க முடியவில்லை. கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழைய நினைவுகள் இன்னொரு பக்கம் அவளை இழுத்துக் கொண்டே செல்கின்றன. எத்தனை முறை உதவி செய்தார், எத்தனை முறை தன்னுடைய நலனுக்காக கவலைப்பட்டார் என்ற நினைவுகள் அவளது மனதில் வந்து செல்கின்றன. அதனால் முழுமையாக அவரை வெறுக்கவும் முடியவில்லை. ஆனால் ஏற்பட்ட காயத்தை உடனே மறக்கவும் முடியவில்லை. இந்த இரண்டிற்கும் நடுவில் சிக்கித்து தவிக்கிறாள். மதி மறுபக்கம் மலரை சந்தித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். ஆனால் அந்த சந்திப்பு எப்படி இருக்கும் என்ற பயமும் இருக்கிறது. தன்னுடைய மன்னிப்பை மலர் ஏற்றுக்கொள்வாரா, இல்லை இன்னும் கோபமாக இருப்பாரா என்ற கேள்விகள் தொடர்ந்து அவரை துரத்துகின்றன. இருந்தாலும் உண்மையான உறவுகளை காப்பாற்ற வேண்டுமெனில் ஒருவர் முதலில் முன்வர வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் சரியான நேரத்தை காத்திருக்கிறார். இதற்கிடையில் ரேவதி இருவருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட முயற்சிக்கிறாள். ஒருவரின் நல்ல விஷயங்களை இன்னொருவரிடம் சொல்லி அவர்களின் மனக்கசப்பை குறைக்க முயற்சி செய்கிறாள். மலரிடம் பேசும்போது மதி உண்மையாகவே வருத்தப்படுகிறார் என்று கூறுகிறாள். மதியிடம் பேசும்போது மலர் இன்னும் அந்த உறவை மதிக்கிறார் என்று கூறுகிறாள். இந்த வார்த்தைகள் இருவருடைய மனதிலும் ஒரு சிறிய நம்பிக்கையை உருவாக்குகின்றன. உடைந்த உறவு மீண்டும் சரியாகும் வாய்ப்பு இன்னும் இருக்கிறது என்ற உணர்வு மெதுவாக வளரத் தொடங்குகிறது. காலம் நகர நகர இருவரும் தங்களுடைய தவறுகளையும் உணர்ச்சிகளையும் ஆழமாக ஆராய ஆரம்பிக்கிறார்கள். எந்த உறவிலும் முழுமையான மனிதர்கள் யாரும் இல்லை. தவறுகள் நடக்கும். ஆனால் அந்த தவறுகளை ஒப்புக்கொண்டு திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவம்தான் முக்கியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சில நேரங்களில் நம்மை மிகவும் நேசிப்பவர்களைத்தான் நாம் அதிகமாக காயப்படுத்தி விடுகிறோம். ஏனெனில் அவர்களிடம்தான் நமக்கு அதிக உரிமை இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் அதே உரிமை காரணமாகவே உறவுகள் உடைந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது என்பதை இந்த சம்பவம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக மலரும் மதியும் நேருக்கு நேர் சந்திக்கும் சூழ்நிலை உருவாகிறது. அந்த சந்திப்பில் முதலில் அமைதி மட்டுமே நிலவுகிறது. யாரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே 1000 உணர்வுகள் மறைந்து கிடக்கின்றன. சில நொடிகளுக்குப் பிறகு மதி பேசத் தொடங்குகிறார். தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மனதார மன்னிப்பு கேட்கிறார். அந்த வார்த்தைகள் மலரின் மனதை தொடுகின்றன. ஏனெனில் அவர் உண்மையாகவே வருந்துகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. மலரும் தன்னுடைய மனதில் இருந்த வேதனைகளை வெளிப்படுத்துகிறாள். எந்த வார்த்தைகள் தன்னை காயப்படுத்தின, ஏன் அந்த சம்பவத்தை மறக்க முடியவில்லை என்பதை அமைதியாக கூறுகிறாள். இந்த முறை மதி எந்த விளக்கமும் கொடுக்காமல் அவளது உணர்வுகளை மட்டும் கேட்கிறார். சில நேரங்களில் பதில் சொல்லுவதற்கு பதிலாக கேட்பதே பெரிய தீர்வாக மாறுகிறது. அதேபோல் இங்கும் அந்த உரையாடல் இருவருடைய மனதிலும் இருந்த சுமையை குறைக்க ஆரம்பிக்கிறது. இறுதியாக நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் மெதுவாக கரையத் தொடங்குகின்றன. உறவுகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் அறிகுறிகள் தென்படுகின்றன. இன்னும் சில காயங்கள் முழுமையாக ஆறவில்லை என்றாலும் அவற்றை சரி செய்ய வேண்டிய முயற்சி ஆரம்பமாகிவிட்டது. அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏனெனில் எந்த உறவாக இருந்தாலும் பேசாமல் இருப்பது பிரச்சனையை பெரிதாக்கும். பேச ஆரம்பிப்பதுதான் தீர்வின் முதல் படி. இப்பொழுது அந்த முதல் படி எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த கதையின் அடுத்த கட்டம் இன்னும் அதிக உணர்ச்சிகளுடன் நகர இருக்கிறது. மலரும் மதியும் மீண்டும் பழைய பாசத்தை கண்டுபிடிப்பார்களா? ரேவதியின் முயற்சி முழுமையாக வெற்றி பெறுமா? குடும்பத்தில் இருந்த அமைதி மீண்டும் திரும்புமா என்ற பல கேள்விகள் ரசிகர்களின் மனதில் எழுந்திருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. உண்மையான அன்பும் புரிதலும் இருக்கும் இடத்தில் எந்த மனக்கசப்பும் நிரந்தரமாக நீடிக்காது. காலம் எடுத்து கொண்டாலும்
உறவுகள் மீண்டும் இணையும். அதற்கான தொடக்கம் ஏற்கனவே உருவாகிவிட்டது. அடுத்த நிகழ்வுகள் இந்த உறவுகளை எந்த திசையில் கொண்டு செல்லும் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.